திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்து வருவதால் தேரடி ரயில்வே சுரங்கப்பாலத்தில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம். சந்திரசேகர், ரயில் பாலத்தில் மழைநீர் தேங்கியிருப்பதாக வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது. ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று செஞ்சல் புயலாக உருவெடுத்துள்ளது. இந்த புயல் இன்று காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியிலான பொன்னேரி, மீஞ்சூர், பழவேற்காடு, சோழவரம், பெரியபாளையம், கும்பிபுண்டி உள்ளிட்ட இடங்களில் இரவு முதல் தற்போது வரை பலத்த காற்றுடன் மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது. அதிகாலை வரை மிதமான மழை பெய்து வந்த நிலையில் தற்போது கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. தரைக்காற்றும் பலமாக வீசி வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் காலை முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக பொன்னேரி சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பொன்னேரி தேரடி ரயில்வே சுரங்க பாலத்தில் 2 அடி உயரத்துக்கும் மேலாக மழைநீர் குளம் போல் தேங்கி கிடக்கிறது. முழங்கால் அளவு தேங்கியுள்ள தண்ணீரில் பொதுமக்கள் சிரமத்துடன் சென்று வருகின்றனர். வாகனங்கள் குளத்தில் தத்தளித்து செல்வது போல மெதுவாக இயக்கப்படுகின்றன. ஒரு சில வாகனங்களில் தண்ணீர் புகுந்து பழுதடைந்து வருகிறது. தொடர்ந்து ஊழியர்களும் ராட்சத மோட்டார் வைத்து தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொன்னேரியில் கனமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் அலுவலகம் செல்வோர், அவசிய தேவைகள் என குறைந்த அளவிலான மக்கள் நடமாட்டமே காணப்படுகிறது. மழை காற்று காரணமாக பால், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட மக்கள் வெளியே வர சிரமப்பட்டு வீடுகளிலேயே முடங்கி கிடக்கின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.